போதும் என்று நின்றுவிட முடியாமலும் வேண்டும் என்று தொடர முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. புத்திசாலிகளால் முடியாததை சில நேரங்களில் பொறுமைசாய் சாதித்து விடுவான். அள்ள அள்ள குறைவதில்லை, சொல்லித் தந்தும் வருவதில்லை. கண்ணியத்திற்கு குறையேதுமில்லை. காலங்கள் என்றிங்கு வரைமுறையில்லை. புத்தகத்தில் பதிந்ததுமில்லை. புதுமை செய்ய இதிலேதுமில்லை. புரிந்து கொண்டு வாழ்ந்திருந்தால் புவியில் காதலுக்கு வயதாவதுமில்லை. எப்பொழுது உணவை நீங்கள் ரசித்து சுவைத்து உண்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் பிரச்சனை வரும்போது பதட்டப்படாமல் ஆழ்ந்து யோசிக்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் எவரேனும் துன்பத்தில் இருக்கும்போது மனம் வருந்துகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்களைச் சுற்றியுள்ளோரோடு மனித நேயத்துடன் நடந்து கொள்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் இயற்கையை மனதார ரசித்து ஆனந்தம் அடைகிறீர்களோ, அப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம், உள்ளிருக்கும் இறையோடு நீங்கள் கைகுலுக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்களை விட மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறவங்கள 100% நம்பலாம். வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்க. இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்தது வெறுப்பார்கள், அடுத்து உங்களை தவறானவன் என்ற பட்டம் சூட்டி விடுவார்கள். நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம். ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகிறோம். வார்த்தைகளில் இல்லை, வாழ்வதில் இருக்கு. காதல் முன்பதிவு செய்யவில்லை, வரிசையில் நிற்கவில்லை, நன்கொடை எதுவும் தரவில்லை, ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கேட்கவில்லை, பிறப்புச் சான்று எடுத்துச் செல்லவில்லை, மஞ்சப்பையில் கல் ஸ்லேட்டையும் பலப்பத்தையும் ஒரு வாய்ப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு அப்பாவின் கையை பிடித்துச் சென்று கையினால் காதை தொட்டு ஆரஞ்சு மிட்டாயை அனைவருக்கும் கொடுத்து ஆனந்தமாய் ஆரம்பமானதுதான் என் படிப்பு. நம்மிடமிருந்து சிலர் விலகி நிற்க உண்மையில் சூழ்நிலைகள் மட்டும் காரணமாக அமைவதில்லை. அது அவர்களை சூழ்ந்துள்ள நபர்களாக கூட இருக்கலாம்.